நேபாள் இந்தியாவை தொட்டுட்டு இருக்க பார்டர்லேருந்து அந்த பக்கம் சைனாவை தொட்டுட்டு இருக்கிற பார்டர் வரைக்குமே கிட்டத்தட்ட ஃபுல் கண்ட்ரியுமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. அங்கே எல்லாமே கார்லேயும் பஸ்லேயும் தான் போனேன். அங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதை பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி மழை காலத்தில் ஏகப்பட்ட நிலச்சரிவு ஏற்படுது. அதேமாதிரி ரோடெல்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுது. இப்போ நம்ம சென்னையிலேருந்து மதுரைக்கு போனோம்னா காரில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம்ல, அங்கே ஃப்ளைட்டில் தான் போகிறாங்க. ஃப்ளைட்டு ரொம்ப சீப். அதேமாரி இந்த மழை காலத்துக்குன்னே தனியாக ஒரு சில பண்டிகைகளை வச்சுக்கிறாங்க. அந்த மக்களே எங்கேயும் போகிறதோ ட்ராவல் பண்ணுறதோ விரும்புறது இல்லை போல இருக்குது. ரொம்ப தேவை இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த ரோடு பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. இந்த நாடே மலைகளால் ஆனதுங்கிறனால பள்ளத்தாக்குகளை ஒட்டி தான் நாடு பூராவுமே இந்த ரோடை போட்டிருக்காங்க. அந்த பள்ளத்தாக்கில் எல்லாமே ஆறு ஓடுதுங்க. எங்கெல்லாம் ரோடு இருக்கோ பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது. நாடு பூராவுமே இதெல்லாம் பார்த்தேன். ஆனால் ஒரு விஷயத்தை நான் ப்ராப்ளமாக பார்த்தேங்க. என்னென்னா ஊர் முழுக்க ஆறு ஓடுனாலுமே அவங்க தண்ணி குடிக்கணும்னா ஒன்று பாட்டில் வாட்டரை பயன்படுத்துகிறாங்க, இல்லைன்னா அந்த தண்ணியை பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோ வாட்டர் ரிசோர்ஸஸையும் ஒன்று பயன்படுத்த தெரியாமல் இருக்காங்களா இல்லை பயன்படுத்த முடியாமல் தவிக்கிறாங்களான்னு தெரியல. நன்றிங்க.